2024 ஆண்டு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நாங்கள்லாம் வாக்களிக்க காத்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற காத்திருக்கின்ற தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களே, எமது அழைப்பை ஏற்று வரைந்திருக்கின்ற எமது மரியாதைக்குரிய கௌரவ அமைச்சர் பந்தல குணவர்த்தன் அவர்களே, எங்களது மாவட்டத்தினுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினரும் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் பியாலந்தன் அவர்களே, தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய பிரிவு தலைவர் ஜெயமணன் அவர்களே, செயலாளர் போலப்பள்ளை பிரசாந்தன் அவர்களே, ஏனைய யூஎம்பி கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே, தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற எங்களுடைய பாவியைப் போல இங்கு மக்கள் வெள்ளத்தை அணிதிரட்டி தந்திருக்கின்ற கிராமிய குழு உறுப்பினர்களே, கிராமிய குழு அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தையர்களே, இளைஞர்களே, ஜோதிகளே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐபோன், நாங்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிகளை வருகிற தேர்தலிலே ஆதரித்து நிற்கிறோம்? என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகக்கு என்பது திருவள்ளுவர் வாக்கு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் இக்கட்டான சூழலே எமக்கு உதவி செய்திருந்தால் என்றால் அவரை கைவிடாமல் மீண்டும் சந்தர்ப்பம் பெறுகிற பொழுதோ மறுமுறை அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதும் அவரை நன்றியுடன் கௌரவப்படுத்துவதும் தான் இந்த திருக்குறளுடைய பொருள். அந்த அடிப்படையிலும் இறை நீதியின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் அவருக்கு வாய்த்திருக்கிற இந்த பதவியை மீண்டும் ஒரு முறை வழங்குவதனூடாகத்தான் இந்த நாடு பெருமிதம் கொள்ளும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சொன்னது போல இந்த நாட்டை மிகவும் இக்கட்டான சூழலிலிருந்து மீட்டெடுத்த ஒரு தலைவர், எல்லோரும் நம்பிக்கை இழந்து வெளியேறுகிற பொழுதும் நாளை என்ன நடந்து விடுமோ என்று ஏங்கிய பொழுதும், ஏன் எம்மை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய மக்கள் ஆணையிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்தவர்கள், வீதிகளிலே வைத்து இளைஞர்கள் மறைத்து கூச்சல் போடுகிற பொழுதோ நான் தலை குனிந்து மிகவும் ஆத்திரப்பட்டு அவர்களை பார்த்து மொனோத கரண்ணோனே என்று ஆத்திரத்தோடு கேட்ட நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நேரம் நான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியதை ஏற்று நான் வெக்கி தலை குனிந்தேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் உரித்தான எங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பிலே நான் அதை பதிவேற்றமும் செய்தேன். ஏன் அதை குறிப்பிட சொன்னால், ஒரு ஜனாதிபதியானவர் பல திறமைகளையும் நுண்ணறிவையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தேச நலனும் எதிர்கால மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து நிற்கிறோம். அதே போன்று இந்த நாட்டுக்கு உலகத்திலே ஏற்பட்டு வருகிற பலவிதமான ராஜதந்திர பிரச்சனைகளையும், மத்திய கிழக்கு, அதே போன்ற ஐரோப்பா போன்ற அமெரிக்கா போன்ற மேலாதிக்க சக்திகள், அதுபோன்று ஆசியாவிலே பெரும் வல்லரசாக வர துடித்துக் கொண்டு வல்லரசு ஆகிக்கொண்டிருக்கிற சைனா, அதே போன்று அண்மையிலே எங்களுடைய கலாச்சாரமும் மதமும், ஏன் பௌத்த மதமும் எல்லா கலாச்சாரங்களையும் தழுவி வந்திருக்கிற எமது அண்மை நாடான இந்திய தேசத்தினுடைய நலன், அவர்களோடு ராஜதந்திர உறவு என்று பலவிதமான ராஜதந்திர நகர்வுகளை எங்கள் நாட்டுக்கே உரித்தான அணிசேரா கொள்கையை மிக கவனமாக கடைபிடித்து இன்று வரைக்கும் சரியாக
யாருக்கும் உரித்தான நாடில்லை, இளைஞர்களுக்கு மாத்திரம் என்கிற கட்டமைப்பை இன்று உருவாக்கி கொடுத்திருக்கிறவர். அந்த அடிப்படையில் சிறந்த ராஜதந்திரி என்ற அடிப்படையிலும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இயலும் ஸ்ரீலங்காங்கிற கோட்பாட்டிலே வந்து இணைந்து கொள்கிற கட்சிகளை தாண்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தனி மனிதராக பார்லமெண்டத்தில் இருந்த பொழுது மொட்டு சின்னம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உதவி செய்தது போல தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியும் ஜனாதிபதி ஆக்குவதற்கு அவருக்கு உதவி செய்தோம். அதேபோன்று கடந்த 22/6 மாதம் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியின் காரியாலயத்திலே அவரை அழைத்து தலைவர் பணிக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பேசினோம். அவர் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர். 2002ஆம் ஆண்டு விடுதலை புலி கட்சி விடுதலை புலிகளோடு போர் நிறுத்த உடன்படிக்கை செய்கிற பொழுது பிரதமராக இருந்தவர். தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய உதயம் பற்றி அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. நாங்கள் 2008ஆம் ஆண்டு மாகாண சபையை கைப்பற்றினோம் என்பதும் அவர் அறிந்த விஷயம். அந்த அடிப்படையில் மிக நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றிலே இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிற, மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அல்லது போலி தேசியவாதிகள் இன்னமும் மக்களை ஏமாற்ற நினைக்கிற அதிகார பயிர் விஷயத்திலே மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி முடியுமான அதிகார பங்கை விரைவாக வழங்க வேண்டும். அதை நீங்கள் தெற்கிலே பேசுவது போல, சர்வதேசத்திலும் சொல்லியிருக்கிறது போல, இந்தியாவுடன் சொல்லியிருக்கிறது போல பொய்க்காமல் நடத்தி தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதையும் தேர்தலின் பின்னர் செய்வதாக சொன்னார். அதற்காகவும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம். ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஏனைய கட்சிகளைப் போல ஒப்பந்தங்களை படங்காட்டுவதற்கு ஊடகங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. ஒரு முறையான நேர்த்தியான திட்டமிடல் ஊடாகத்தான் நாங்கள் இவற்றையெல்லாம் செய்து வருகிறோம். அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உருவாக்கம் கிழக்கு மாகாண மக்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தி வந்திருக்கிறோம். நான் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2012 ஆண்டு வரைக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தேன். 76ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு தீர்மானங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி எடுத்த முடிவின்பால் ஆயிரக்கணக்கான 50,000க்கு அதிகமான இளைஞர்கள் வேட்கை கொண்டு எழுந்து தனிநாடு கோரிக்கை முடியாமல் போனது. 89ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வரப்பட்டது. அப்படியே அது கிடப்பிலே கிடக்க 2008ஆம் ஆண்டு 20 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் தூசி தட்டி எழுப்பினோம். மீண்டும் 2017ஆம் ஆண்டு அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது. ஆனாலும் இலங்கையினுடைய நிலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 15% நிலப்பகுதி, 10,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதி கொண்ட இந்த கிழக்கு மாகாணம், 18 லட்சம் மக்கள் இந்த மண்ணிலே வாழுகிறார்கள். நீர்நிலைகளும் 635 சதுர கிலோமீட்டரை கொண்டது. கடல் எல்லை என்பது 431 கிலோமீட்டர் நீளமானது. இங்கு வாழுகிற மக்களிலே 70% மக்கள் விவசாயிகள். ஆனாலும் விவசாய உற்பத்தியிலே நாங்கள் தேசிய உற்பத்தியிலே 10% தான் நாங்கள் எட்டியிருக்கிறோம். மீன்பிடியிலே வெறும் 6% எட்டியிருக்கிறோம். கைத்தொழிலே 4.2, சேவைகள் ஏனையவற்றிலே 5% நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஏன் நான் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வென்ற பின்னர் அல்லது அவர் இப்பொழுது வடிவமைத்திருக்கிற திட்டத்தினூடாக கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி, கரையோரத்தில் இருக்கிற சுற்றுலா அபிவிருத்தி, துறைமுக அபிவிருத்தி, போக்குவரத்து அபிவிருத்தி என்று பல திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். இந்த நிலைமை மாற்றப்பட்டால், நாங்கள் எண்ணுகிற இலக்கு அடையப்பட்டால், மாகாண சபை முறைமைகளும் பலமாக கொண்டு வரப்படுகிற பொழுது, மத்திய அரசாங்கம் அதற்கு அதிகாரத்தையும் நிதிகளை ஒதுக்குகிற பொழுது, நிச்சயமாக இங்கு இன்னமும் ஏக்கத்தோடு இருக்கிற தந்தையர்களுடைய
அந்த கனவு நனவாகும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் நாளை செல்வந்தர்களாக அச்சமில்லாமல் வெளிநாடு மோகத்திலே ஓடாமல் இங்கு வேலை வாய்ப்புகளை பெற்று வாழ முடியும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு நல்ல நோக்கத்தோடு தூர இலக்கோடு தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை இந்த ஆண்டு ஆக்குவதற்கு முனைப்பு காட்டி நிற்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு சமுத்திரம் போல கூடியிருக்கிற எங்களது மக்களே, கிராமிய குழு உறுப்பினர்களே, நாங்கள் மேடைகளை போட்டு சவால் விடுப்பது நோக்கமல்ல. நூற்றுக்கணக்கான கிராமங்களே இருந்து திரட்டப்பட்ட மக்கள் இங்கு கூடியிருப்பது போல எதிர் வருகிற தேர்தலுக்கு முன்னர் வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்தி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடைய வேலை திட்டம் என்ன என்பதையும் அவருடைய கேஸ் போத்தலுக்கு அடையாளமிடுவதன் கட்டாயத்தினையும் வலியுறுத்தி இங்கிருக்கிற வாக்கிலே 3 லட்சம் வாக்குகளோடு இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஜனாதிபதியாக வருவதற்கு நீங்கள் எல்லோரும் களப்பணி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுகளை நோக்கி உழைப்பீர்கள், உழைத்தாக வேண்டும். தேசிய ரீதியிலே வெற்றியிலே மட்டக்களப்பு மாவட்டமும் அதிலே சிறப்பான வெற்றியை காட்டும் என்று நம்புகிறேன். අපේ ජනාධිපතිතුමනි මම කෙටියෙන් සිංහල කතා කරන්න පුළුවන්. ඔබතුමා දන්නවා අපේ දේශපාලන ඉතිහාසයේ මම කියන්නේ තමිලින් 2002 මේ වගේ එකොනොමික් නැති වෙලාව ඔබතුමා අහමතිවගේ පත් කරන වෙලාව තමයි පීස්ටෝක් ආවා. පස්සේ තමයි නගරනගර පළාතට මම එල්ටීටී දෙන්න එළියට ආවේ. ඒක නිසා පෞද්ගලික ප්‍රශ්න මොනවද නැහැ. අපේ ජනතාවට උදව් කරන විදියට ඔබතුමා කතා කරන විදියට එක්ස්පීරියන්ස් අනුව ඔබතුමා අපේ TMBP අනිත් දේශපාලන සුළු ජාති තමිழ் පක්ෂයට කතා කරන විදියට ඉක්මන් ජනාධිපති සන්ධ ඉවර කරන පස්සේ අනිවාර්යෙන් පළාත් පාලන සන්ධේ ප්‍රොවින්ෂියල් ඉලෙක්ෂන් නඩත්තු කරන්න ඕනේ සර්. මේ විදිහට නෙවෙයි අපේ පළාතට ඉන්න සම්බත් පාවිච්චි කරන විදියට බල බෙදන්න ඕනේ. අපේ පුංචි දරුවන් ඉදිරිය මේ ඉන්න ජනතාව විශ්වාසය ඇති කරලා වැඩි කරලා මේ ජීවත් වෙන ක්‍රමය පාවිච්චි කරන අයිතිහාස අපේ ජනතාවට දෙන්න ඕනේ තමයි අපේ ප්‍රධාන ඉල්ලීම. අනිවාර්යයෙන් අපේ නායකතුමා ජනාධිපතිතුමා ලංකාවේ බෙඩිපුර සන්දවට දිනනවා කියන நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.